மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் வந்து பூலாம் வாங்கிக்கிட்டு மல்லிக்காக வீட்டில் வந்து குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காரு. வெண்பா உடனே, என்னடாடா ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா. மல்லிமா எங்கே போனாங்க? மல்லிமா கடைக்கு போன்னு சொல்லிட்டு போனாங்க டாடா, இன்னும் வரல. ஒரு வேலைக்கு எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு நம்ம விஜய் யோசிக்கிறாரு. உடனே அன்னப்பூரி வந்து, என்ன மாப்பிள்ள மல்லியை காணும் வேலைக்கு போயிட்டான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை மாப்பிள்ள, அவள் அப்பயே சொல்லிட்டா இதுக்கப்புறம் நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. உங்கள் பேச்சை மீறியாவே இனிமேல் எதுவும் பண்ண மாட்டா மாப்பிள்ள. தெரியுது அத்தை, இருந்தாலும் மல்லியை காணுமே. அதான். இல்லை மாப்பிள்ள, இப்போ தான் ஃபோன் பண்ணேன், மல்லி வந்துட்டுருக்கலாம், வீட்டுக்கு வந்துடுவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல விஜய் உடனே சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரொமான்ஸோடு இருக்காரு. இன்றைக்கி மல்லி வந்தோடனே மல்லிக்கிட்ட தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடணும், ப்ரப்போஸ் பண்ணி மல்லி இன்றைக்கி தன்னுடைய மனைவி ஆக்கினோம் முழுமையாக அப்படின்னு விஜய் காத்துட்ருக்காரு. ஆனால் வரப்போகிறது மல்லி இல்லை, அது பெரிய பூகம்பம் அப்படிங்கிறது நம்ம விஜய்க்கு புரியலை. ஏன்னா மல்லியை நம்ம ரஞ்சிதா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ராஜேஸ்வரி சொன்ன விஷயம் எல்லாமே மல்லியை மிகப்பெரிய அளவில் மனதளவில் காயப்படுத்திடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, வரப்போகிற கோர்ட் கேஸ் ஹியரிங்கில் ரேணுகாவை கொண்டு வந்து விஜய் தான் அப்படின்னு ரஞ்சிதா விஜய்க்கு எதாவது சாட்சி சொல்ல போகிறாங்க. அப்படி சாட்சி சொல்லிட்டா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வெண்பா விஜய்கிட்ட பிரித்து கதிர் சென்டர் நிரந்தரமாக ஒப்படைச்சிடுவாங்க. இந்த கேஸில் கண்டிப்பாக விஜயால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ரேணுகாவை கொண்டு வந்து விஜய் தான் சொல்லி நேரில் பார்த்த சாட்சியாக அப்போது அந்த வீட்டில் இருந்த நம்ம ரஞ்சிதா சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த சாட்சியை மீறி விஜய் தப்பிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத கதை. அதனால் விஜய் கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நாம் விஜயை காப்பாற்ற முடியும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் மல்லி ரொம்ப குழப்பத்தோட வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வரவும் மல்லி சோகமாக்க தெரியாமல் விஜய் வந்து, மல்லி போய் குளிச்சிட்டோம் மல்லி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லி குளிச்சு வச்சு வராங்க. வந்ததும், மல்லி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள் விஜய். மல்லி இந்த பூவை பிடிங்க அப்படின்னு சொல்ல மல்லிக்கு அந்த விஷயத்தை கேட்காம இருக்க முடியல. விஜய்கிட்ட கேட்டாகணும் மனசுக்கு வந்து அடிச்சுக்குது. ஏன்னா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார், ஜெயிலுக்கு போய்ட்டா வெண்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு மல்லி அதாவது வந்து அப்படின்னு விஜய் ஆரம்பிக்கும் போது, விஜய் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க. இல்லை மல்லி நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேனே. இல்லை விஜய் நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன், ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் இது. என்ன மல்லி, நானும் வந்தது பார்த்துட்ருக்கேன், நீ ஒரு மாதிரி தான் இருக்க, என்னமோ அதாவது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு மல்லி, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு மல்லி அப்படின்னு விஜய் கேட்க, விஜய் நான் இப்போது வர வழியில் ரஞ்சிதா என்னை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனான், அவள் கூட ஏன் வழி போனேன், என்ன சொன்னான், எது பிரச்சனை பண்ணாளா சொல்லு மல்லி. இல்லை விஜய், வீட்டுக்கு போனதும் அந்த ராஜேஸ்வரி சொன்ன விஷயம் தான் எனக்கு என்னமோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மல்லி சொல்கிற, என்ன சொன்ன அந்த ராஜேஸ்வரி? இல்லை விஜய், நீங்கள் உங்கள் முதல் மனைவி ரேணுகா இருக்காங்களே, ஆமாம் அவங்கள கொன்னுட்டீங்க அப்படின்னு ரஞ்சிதா உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல போகிறாளாம். அப்படி மட்டும் அவன் சாட்சி சொல்லிட்டானா கண்டிப்பாக இந்த கேஸ் விஷயத்தில் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வெண்பாவை உங்கள்கிட்ட வந்து பிரிச்சுடுவாங்களாம், பிரித்து அந்த கதிரேசன்ட்ட ஒப்படைச்சிடுவாங்களாம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலத்துக்கும் வெளியே வர முடியாது அப்படின்னு அந்த ராஜேஸ்வரி என்னை மிரட்டினா. அது மட்டும் இல்லாமல் நீ பொழைச்சிக்க ஆசைப்பட்டனா விஜய் டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு என்னையும் மிரட்டினா. என்ன மாதிரி சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் விஜய், ஆனால் நான் சொல்லிட்டேன், நீ என் புருஷனுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாலும் கண்டிப்பாக என் புருஷனை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுள் எனக்கு துணையாக இருப்பார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் விஜய். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த ரஞ்சிதா ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, எல்லாம் அந்த ராஜோட திட்டமாக தான் இருக்கும். கதிரேசன் தெளிவாக பிளான் பண்ணி இந்த முறை ரஞ்சிதாவை உங்களுக்கு எதிராக களமிறக்கிறா. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் விஜய், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல விஜய் மனசெல்லாம் அப்படியே கடந்து படப்படன்னு அடிச்சுக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வெண்பாவை தங்கிட்ட பிரிச்சிட்டாங்கன்னா திரும்ப வெண்பாவை தாங்கிட்ட சேர்க்கறது கஷ்டமாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே உடஞ்சி போய் கீழே டக்குன்னு உட்காந்துடுறாரு. மல்லி ஒன்னே, விஜய் நீங்கள் கலங்காதீங்க விஜய், கண்டிப்பாக நீங்கள் கலங்குனீங்கன்னா அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது விஜய், சொல்கிறது கேளுங்க விஜய். இல்லை மல்லி, எனக்கு ஜெயிலுக்கு போகிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நானும் நீயும் சேர்ந்து ஒத்துமையாக வாழ ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே திரும்ப நமக்குள்ளே ஒரு பிரிவு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நான் உசுராக நினைக்கிறது என் குழந்தை வெண்பாவை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது வெண்பாவும் என்றது பிரிக்க போகிறான்னு நினைக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லி. ஏன் ஆண்டவன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான் தெரில விஜய். ஆனால் ஒன்று விஜய், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த விஷயம் இல்லை, இதை தாண்டி இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி நிரூபித்து உங்களை வெளியே கொண்டு வராமல் விட மாட்டேன் விஜய்.
இப்போ நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோர்ட் கேஸ்லேருந்து உங்களை எப்படி காப்பாற்றணும் அதை பற்றி மட்டும் தான் விஜய் யோசிக்கணும். மீதி நம்ம யோசிக்க வேணாம். இப்போ என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காராரு.